யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பச்சை பாவக்காய் வச்சு கறி சமைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். பச்சை பாவக்காய், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வெந்தயம், உப்பு, இது கடுகும் பெருஞ்சீரகம் போட்டு வச்சுருக்கிறேன். புளி, இறால். வாங்கோ அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் எல்லாத்தையும் வடிவாக கழுவி சின்ன சின்னதாக வெட்டி கொண்டு வரேன். வாங்கோ எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டேன். பால் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. இதை நான் வெங்காயத்தை ரெண்டாக பிரித்து வச்சுக்கேன். அதை என்னத்துக்கண்டு சமைக்கல சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்கோ இப்போ நாங்கள் ஒரு பேசி எடுத்து அடுப்பில் ஒவ்வொன்றா போடுவோம். இது புளி தண்ணி மூன்று தரம் விட்டு 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 கரைச்சி எடுத்தேன். இது பச்சை பாவக்காய் கைக்கு மட்டும் சொல்லி வெங்காயம் வெங்கட புளியல் போனால் பனியன் நிறுவனம் கட்டாயம். வடிவாக நல்ல ருசியாக இருக்கும். இந்த தக்காளி பழம் வெங்காயம் கூட போடுறது கொஞ்சம் அந்த கூட்டெல்லாம் பிடிச்சி நல்லா இருக்கும் பார்க்க. இதோட ஒரு கொஞ்சம் வெந்தயமும் போடுவோம். வெந்தயம் இந்த இறால் நாங்கள் எடுத்து அவ்வளோ சாமானும் போட்டுட்டோம். இந்த இறால் இது கட்டாயம் இல்லை, மிளகறிக்காக போடாமையே காய்ச்சலாம். உப்பு, இதோட தூளும் இருக்குது. தூள் சொல்ல மறந்துட்டேன். பெருசாக 3 கரண்டி 4 கரண்டி அண்டியில் ஒரு கரண்டி போடுங்கோ. நல்லா பிசையுங்கோ. எவ்வளோத்துக்கு பிசையுமோ நல்லா பிசைஞ்சு இப்படியே மூடி அரை மரத்தியால் வையுங்கோ. நீங்கள் இந்த அடித்து தண்ணி எல்லாம் வெளியில் ஊற்றி சமைக்க தேவையில்லை. இது இறாலும் மிளகறிக்காக போடாமல் சமையுங்கோ. நான் வெள்ளிக்கிழமையிலெல்லாம் போடுறேன் இல்லை, ஆனால் நல்ல ருசியாக இருக்கும். இப்படியே மூடி அரை மரத்தியாலத்துக்கு வையுங்கோ. வாங்கோ இதுக்கு அரை மரத்தியாலமாக ஊறிக்கொண்டு இருக்குது. இதை அடுப்பை மூட்டுவோம். இல்லாமல் காய்ச்சல ருசியான ஒரு கறி. எண்ணெயை விடுங்க. கடுகும் பெருஞ்சீரகம் பாருங்க. கடுகும் பெருஞ்சீரகம் போடுவோம். கருவேப்பிலையும் போடுவோம். இப்போ வெந்தயம் கொஞ்சம் போடுவோம். இப்போ இப்படியே போடுவோம். போட்டுட்டு மூடி விடுங்க. சூடாக போடுறீங்க பக்கம் இருங்கோ. இடக்கிட கிளறுங்கோ. வேறு ஒன்றுமே செய்யறதில்லை. இடக்கிட நாங்கள் அரிவாசி தண்ணி கற்றுனா கூட நான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன். இப்படி வச்சு மூடி விடுங்கோ. இது நல்ல ருசியான கறி. நீங்கள் விசேஷ நாளில் கூடி இப்படி செய்யலாம். இறால் போடாமல் செய்யுங்கோ. மூடுங்கோ. வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மெல்லிய நெருப்புலாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. மெல்லிய நெருப்பில் எல்லாமே அவிஞ்சு ஊறணும். மெல்ல மெல்லமாக செய்யுவோம். அவசரப்படக்கூடாது இந்த சமையலுக்கு. மூடி விடுவோம். பார்த்துட்டு அவசரப்படாமல் மெல்லிய நெருப்பு நல்லொரு ருசியான கறி. வாங்கோ. அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு வைக்கிறோம். வாங்கோ மட்டமாக வந்திருக்குது. ஆனால் தண்ணி இது நாங்கள் போட்ட தக்காளி பழமும் வெங்காயம் தான் இவ்வளோ கூட்டு பிடிச்சிருக்கு. நாங்கள் அதோட குறைச்சோம்னா கூட்டு பிடிக்காது இந்த கறி. கூட்டு பிடிச்சா கொஞ்சம் ருசி கூட. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போகட்டும். திறந்து என்ன செய்கிறது காட்டுறேன். இது அடி பிடிக்காது. ஆனாலும் நீங்கள் இடக்கிட கிளறி விடணும். மெல்லிய நெருப்பில் வழியாக அது அடி பிடிக்காது. இப்போ நாங்கள் பாவக்காய் எடுத்துருக்கா பார்ப்போம். நல்லா விஞ்சிட்டு வெளி இருக்கிற நாங்கள் இப்போ தான் இந்த வெங்காயத்தை போட போகிறோம். இது செட்டியாக அச்சாறு அதை சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு வாய்க்கில் நல்ல சோத்தோட கடிபடையில் நல்ல ருசியாக இருக்கும். ஒருக்கா அப்படி சமைச்சு பாருங்கோ. மூடி விடுவோம். மூடைக்குள்ளே கொஞ்சம் வெந்தயமும் போட்டுட்டு வெந்தயமும் கொஞ்சம் போடுங்க. நல்ல வாசனை இருக்கும். நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா அப்போ அது
தண்ணி வரும் மூடி விடுவோம். 2 நிமிஷத்தால் ரப்பம் திறந்து போட்டு கிளறிட்டு வாங்குவோம். வெளியே ஏற்படாமல் எரியாது, ஒன்றும் செய்யாது, பிட்டண்டு கொண்டு வரும். இந்த வெங்காயம் எல்லாம் சோத்தோட கடிவடைகளை நல்ல ஒரு ருசியை தரும் உங்களுக்கு. எப்படியை வச்சுட்டு அடுப்பணி பாட்டி விடுவோம். ரெண்டு நிமிஷத்தால் எடுப்போம். வாங்குவோம். அடுப்பணி பாட்டின அப்புறம் துறப்போம். என்ன நல்ல வாசமாக இருக்குது நம்மளுக்கு. திறந்து நல்ல கேட்டல் கறி கூட்டு எல்லாம் வடிவாக சேர்ந்து நல்ல வடிவாக வந்துருக்கு. இதே மாதிரி செய்யுங்கோ. நல்ல கறி பச்சை பாவக்காய் கண்டா கைக்கு மட்டும் விட்டுறாதேங்கோ. மற்றும் அடித்து தண்ணியரையும் புளிஞ்சு எடுத்து சமைக்காதேங்கோ. இது மருத்துவ குணத்துக்காக தான் நாங்கள் பச்சை பாவக்காயை சமைக்கிறது. அதை புளிஞ்சு எடுத்து சமைக்கிறதுல எந்த விதமான பயனும் இல்லை. சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவன்